யாரும் எனக்கு நினைவுபடுது இல்லை பாத்தீங்களா ரெக்கார்ட் பண்ண சொல்லி அப்புறம் ரெக்கார்டிங் கேட்டு வராதுங்க பாருங்க நான் அன்றைக்கு ஞாபகம் இல்லை உங்களோட கிளாஸ் வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு எனக்கு நினைவு வர இல்லை பாருங்க யாருமே ரெக்கார்ட் பண்றதுக்கு சொல்லவும் இல்லை ஹாஃப் அன் அவருக்கு மேல ரெக்கார்டிங் எல்லாம் போயிட்டு பரவாயில்ல கிளாஸ்ல வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணாட்டி நீங்க ஒருக்கா மைக்கு அன்மியூட் பண்ணி சொல்லுங்க ரெக்கார்ட் பண்ண சொல்லி சரி சார். எழுதிட்டோம் சார். ஓகே சார். கேள்வி போட்டு கொடுங்க விரித்தெழுதி சுருக்கு சார் சரி விரித்தெழுதி சார். சுருக்கு expand and simplify the following algebraic binomial expression expand and simplify the following algebraic expression விரித்தெழுதி சுருக்கு ஓகே சார்.
செய்யுங்க. ரைட், முதலாவது பார்ப்போம். சரி சார். முதலாவது என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் போய் என்ன செய்யும்? எல்லாத்தையும் பெருக்கும். எக்ஸ் பெருக்கும், அதோட ரெண்டையும் பெருக்கும். ரெண்டு பெருக்கும். இந்த எக்ஸ் போய் இங்க இருக்கவங்களுக்கு இருக்குமோ? இதெல்லாம் பெருக்குமா இந்த எக்ஸ் போய்? இல்ல, ஏன்னா இடையில பிளஸ் இருக்கு. பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிற அவ்வளோத்தையும் அதுக்கு வெளியில இருக்கிறது பெருக்குவேன். இங்கால பாருங்க, இவ்வளோத்தையும் சேர்த்து தான் இந்த எக்ஸ் பெருக்குது. இங்கால இருக்கிற பிளஸுக்கு இங்கால இருக்கிற பெருக்காது. இங்க இருக்கிற ரெண்டு போய் என்ன செய்யும்? இந்த எக்ஸ் பெருக்கும், இந்த மூண்டை பெருக்கும். அந்த மூண்டை ஃபர்ஸ்ட்க்கு எக்ஸ் பெருக்குது எவ்வளவு? எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் ரெண்டை பெருக்குது எவ்வளவு? எக்ஸ் ரெண்டை பெருக்கினா எவ்வளவு? இந்த ரெண்டு போய் பெருக்கினா எவ்வளவு? 2x. இந்த மூணு போய் இந்த ரெண்டு பெருக்கினா எவ்வளவு? 6. இப்ப இதுக்கு நம்ம என்ன மேல சுருக்கி எழுதலாம் தானே? எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் வேற எக்ஸ் வேற, இந்த ரெண்டையும் கூட்டி எழுதுறது. எக்ஸ் வர்க்கம்ன்றது எக்ஸ் வர்க்கத்தோட தான் கூட்டப்படும். இப்ப உதாரணத்துக்கு எக்ஸ் வர்க்கம் சக 5 எக்ஸ் வர்க்கம் என்றா 6 எக்ஸ் வர்க்கம், ரைட்? இதுவே எக்ஸ் வர்க்கம் சக 3x என்றா இதை வேற ஒண்ணு செய்யலாது, இவ்வளவுதான். இதுவே இங்கால எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2x என்று இருந்துச்சுன்னா எக்ஸ் வர்க்கம் சக 5x என்று வரும். எக்ஸையும் எக்ஸையும் தான் கூட்டலாம் இந்த நம்பரோட. எக்ஸ் வர்க்கத்தையும் தான் கூட்டலாம், ரைட்? தனியா எக்ஸ் இருக்கும், எக்ஸும் எக்ஸ் வர்க்கம் சேர்த்து சேர்த்து கூட்டி விடுறது, சரியா? அப்ப எக்ஸ் வர்க்கம் வந்து எக்ஸ் வர்க்கமா இருக்கும். 2x எவ்வளவு? 4x. 4x சக 4x சக 6. இலக்கம் வந்து வேறு, ரைட்? எக்ஸோட இருந்துச்சுன்னா அது வேறு, ரைட்? இப்ப அடுத்தது பார்ப்போம். எம் வந்து என்ன செய்யும்? என்னென்ன பெருக்கும்? முன்னுக்கு எம் எம்மையும் சயம் 3 எண்ணையும் பெருக்கும் சார். எம்மையும் சயம் 3 எண்ணையும் பெருக்கும். அது மாதிரி இந்த சய எண் போய் என்னத்தை பெருக்கும்? இந்த எம்மையும் எண்ணையும் பெருக்கும், ரைட்? இப்போ முன்னுக்கு இருக்கிற எம் போய் எம்மை பெருக்கிச்சு என்ன எவ்வளவு? எம் வர்க்கம். எம் போய் இந்த சயம் 3 என்ன பெருக்கிச்சு என்ன எவ்வளவு? சய 3 mn. இந்த சய என் போய் என்ன பெருக்கிச்சு எவ்வளவு? சய mn. இந்த சய என் போய் சய 3 என்ன பெருக்கிச்சு எவ்வளவு? சய என்ன?
சக சக மூன்றின் வர்க்கம் 3 வர்க்கம் n வர்க்கம் எந்தர n. அப்ப சக 3 எந்தர n n வர்க்கம். ரைட். இப்போ இதை மேலும் சொல்லலாம். மேன் m வர்க்கம். இங்க பாருங்க, இங்கேயும் mn தான் இருக்கு, இங்கேயும் mn தான் இருக்கு. அப்ப ரெண்டும் ஒரே மாதிரியான ஆட்கள். அப்ப 3 சய 3 mn சய ஒரு mn பார்த்தா என்ன வர போகுது விட? சய சக மூன்று x சய x எவ்வளவு? சக 3x வர்க்கம். சய இருக்கிறதுல எப்படி சக வருது? இது என்ன பெருக்கிட்டா இருக்கு? ஒத்த குறிகள் பெருக்கைகள் நேர்பெருமானம் பெரு. இது என்னது? கூட்டுது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒத்த குறிகள் கூட்டும் போது என்ன செய்யணும்? இப்ப முன்ன சொல்லி அதுல கீழே ஒத்த குறிகள் கூட்டும் போது அதே குறிய போட்டு கூட்ட வேண்டும். அது மாதிரி ஒத்த குறி என்ன பாருங்க, சயவும் சயவையும் கூட்டினா என்னது? அது ரெண்டுமே என்ன குறி? ஒத்த குறி. ஒத்த குறி. ஒத்த குறிய கூட்டைகள் என்ன செய்யணும்? அதே குறிய போட்டு கூட்டணும். கூட்டணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, சக 5 சக 3 ஒத்த குறி. அப்ப எவ்வளவு? அதே குறிய போட்டு கூட்டினா எவ்வளவு? சக சக 8 சய 5 சய 3. அப்ப ரெண்டு மொத்த குறி. அப்ப அதே குறிய போடுறதா என்ன இருப்பது? சய சய 8 8 சக 5 சய 3. இப்ப இது என்னது? ரெண்டும் வேறுபட்டது. ஒவ்வாத குறி. ஏன் இங்க சக இருக்கு, இங்க சய இருக்கு. அப்ப இங்க நான் என்ன சொன்னேன்? ஒவ்வாத குறி என்றா பெரியதானத்துல குறியை போட்டு ஒன்ல இருந்த கழிக்கணும். பெரியதானத்துல குறியை போட்டு ஒன்ல இருந்த கழிக்கணும். இங்க இந்த குறிகளை மறைச்சிட்டு பார்த்தா பெரியதானம் இது 5 3 பெருசு. இந்த குறிகள் இல்லாம பார்த்தா 5 பெருசா 3 பெருசா? 5 5 பெருசு. 5க்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கு? சக நேர் அவ பெரியதானத்துல குறி சக ஒன்ல இருந்த கழிச்சா எவ்வளவு? 5ல இருந்து 3 போனா எவ்வளவு? 2 2. அது மாதிரி சய 5 சக 3. இப்ப பாருங்க, இது ரெண்டும் ஒவ்வாத குறி. இதுல பெரியதானத்துல குறி என்ன? சய சாய சாய. அப்ப ஒன்ல இருந்து கழிக்கணும். அப்ப 5ல 3 போனா எவ்வளவு? 2 2. விளங்குதா? அதாவது ஒத்த குறிகள் இருந்துச்சுண்டா அதே குறியை போட்டு கூட்டுவோம். ரைட். தேவையானதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்படியே பார்த்துட்டு நான் முதல்ல சொன்னேன் அந்த கீழே சொல்லி, ஒத்த குறிகள் இருந்துச்சுண்டா அதே குறியை போட்டு கூட்டுவோம். ஒவ்வாத குறிகள் இருந்துச்சுண்டா பெரியதானத்துல குறியை போட்டு ஒன்றுல இருந்து ஒண்ணு கழிப்போம். இப்ப சொல்லுங்க, இங்க என்ன குறி இருக்கு? ஒத்த குறியா ஒவ்வாத குறியா? ஒவ்வாத குறி. ஒவ்வாத குறியா? சேம் சிம்போல்ஸ் இருக்கா, டிஃபரெண்ட் சிம்போல்ஸ் இருக்கா ரெண்டுக்கு பக்கத்துல? ஒரே மாதிரியான குறி இருக்கா, வேற வேற குறி இருக்கா? சகவும் சயவும் இருக்குது இல்ல? ஒத்த குறி. ரெண்டுமே சய. ரெண்டும் ஒத்த குறி. அதாவது வந்து சகவும் சகவும் இருந்தா ஒத்த குறி, சயவும் சயவும் இருந்தா சேம் சிம்போல்ஸ் ஒத்த குறி. அப்ப இங்கேயும் சய இங்கேயும் சய என்ன செய்யணும்? ஒத்த குறி இருந்தா அதே குறியை போட்டு என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டணும். அப்ப சய 3 என்ன சய 3 என்ன சய m எவ்வளவு? -4m -4m பிளஸ் 3 என்பது. ரைட். இத பாப்போம். விளங்காட்டி கேட்கணும். இந்த எக்ஸ் போய் என்ன செய்யும்? இந்த எக்ஸ பெருக்கும். அதே மாதிரி அதே எக்ஸ் போய் இந்த 8ஐயும் பெருக்கும். இந்த 5 போய் என்ன செய்யும்? இந்த எக்ஸ பெருக்கும். அதே மாதிரி இந்த 5 போய் இந்த 8ஐயும் பெருக்கும். அப்ப என்ன மாதிரி இதை செய்யலாம்? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த எக்ஸ் இவ்வளவு பெருக்க போகுது. ஆகவே எக்ஸ் இன்டு எவ்வளவு? எக்ஸ் ஆக 8. அதுக்கு பிறகு இந்த 5 இங்க இருக்க பின்னுக்கு இருக்க அதையும் பெருக்க போகுது. பிளஸ் 5 இன்டு எக்ஸ் பிளஸ்
8 விளங்குதா இது இந்த ஸ்டெப் ஓகேவா விளங்குது சார். ஓகே இப்போ என்ன செய்யணும் இதையும் உள்ள போய் பெருக்க போகுது எக்ஸ் பவர் உள்ள பெருக்கிச்சா எவ்வளவு எக்ஸ் எக்ஸ் ஆல பெருக்கினா எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் 8 ஆல பெருக்கினா எவ்வளவு 8x 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 5 எக்ஸ் ஆல பெருக்கினா எவ்வளவு 5x 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 5 8 ஆல பெருக்கினா எவ்வளவு 40 40 40 இப்ப சொல்லுங்க எக்ஸ் வர்க்கம் அப்படி எக்ஸ் வர்க்கமா தான் இருக்க போது என்னோட எக்ஸ் வர்க்கத்துக்கு வேற எங்கால எக்ஸ் வர்க்கத்துல வேற எதுவும் இல்லை இங்க 5x இருக்கு இங்க 8x இருக்கு அப்ப எவ்வளவு 13x 13x சக 40 40 ரைட் இனி அடுத்தது இதை பார்ப்போம் இப்ப இதால பெருக்க என்ன செய்யணும் இந்த 3x போய் இது 2 பெருக்கும் இந்த 2x போய் 2y போய் இந்த 2 இதையும் பெருக்கும் அப்ப வெளிக்குள்ள ஃபர்ஸ்ட்க்கு 3x இன்டு இந்த 3x ஆல எவ்வளவு பெருக்கணும் இந்த பிராக்கெட் எவ்வளவு பெருக்கும் பெருக்கணும் ஆகவே 3x ஆய 2y 2y சக இந்த 2y ஆல என்ன செய்யணும் திரும்ப அந்த பிராக்கெட் எவ்வளவு எழுதணும் பெருக்கணும் 3x சாய 2y ரைட் இப்போ 3x ஆல பெருக்கினா எவ்வளவு 9x 9 x வர்க்கம் 9x வர்க்கம் 3x சாய 2y ஆல பெருக்கினா எவ்வளவு அரை 6xy மைனஸ் 6xy xy இங்க 3x இங்க 2y 3 2 6xy இங்க ஒரு மைனஸ் இருக்குதால மைனஸ் ரைட் இந்த 2y ஆல இந்த 3x பெருக்கினா எவ்வளவு 6xy 6xy xy இந்த 2y ஆல இந்த 2y பெருக்கினா எவ்வளவு 4y வர்க்கம் மறை 4 y வர்க்கம் ரைட் 9x வர்க்கம் மறை 6xy சக 6xy எவ்வளவு மறை 12xy ரெண்டு மொத்த குறியா இல்ல சார் என்ன குறி இது ஒவ்வாத ஒன்று சக கொண்டு மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு ஒன்று சக இருக்கு சாய இருக்கு அப்ப ஒவ்வாத குறி என்ன செய்யணும் பெரியானதுன்னு குறிய போட்டு கழிக்கணும் ஒன்றுல இருந்து ஒன்று கழிக்கணும் இங்க பெரியானது எதுவுமே இல்லை ரெண்டுமே சேம் ஒன்றுல இருந்து ஒன்று கழிப்போம் 6xy போன எவ்வளவு xy 6ல 6 போனா எவ்வளவு 0 0 அதே மாதிரி 6xy போனா எவ்வளவு 0 அப்புறம் என்ன xy வருது எங்க இருந்து வருது xy அப்ப 6xy போனா பாருங்க ரெண்டு வெவ்வேறு குறி ஆகவே ஒவ்வாத குறிகள் ஒன்றுல இருந்து ஒன்று கழிப்போம் பெரியதானத்துல இருந்து கழிப்போம் ஆனா இங்க பெரியதானம் மட்டும் இல்ல ரெண்டுமே ஒரே தானம் ஆகவே இங்க பூச்சி அப்ப இது வராது இதுவும் இல்லாம போயிடும் ஆகவே சய 4y வர்க்கம் சரியா இது ரைட் இத நீங்க இதுக்கு ஒரு விரிவு இருக்குங்களுக்கு அதை நீங்க போட்டு வச்சுக்கொள்ளலாம் எப்படி என்றா ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சுண்டா இதை நாங்கள் எழுதி கொள்ளலாம் ஏ சய பி இன்டு ஏ சக பி ரைட் இது எங்களுக்குரிய ஒரு பிரிவு இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் கட்டாயம் இது ஓலோவல் எக்ஸாமுக்கு வருது இந்த மாதிரியான கேள்விகளும் வருது அப்ப இதை நீங்க ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் அதாவது ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்றா ஏ சய பி ஏ சக பி ரைட் அப்ப இப்ப பாருங்க இங்க பாருங்க ஏ சய பி ஏ சக பி அதாவது இங்க ஏ வந்தா அதே மாதிரி இங்கேயும் ஏ வரணும் இங்க சய பி வந்துச்சுன்னா அதுக்கு எதிரான சக பி வரணும் அப்ப இங்க பாருங்க இங்க ஏக்கு பதிலா இங்க என்ன இருக்கு ஏக்கு பதிலா இந்த இடத்துல என்ன இருக்கு x 3x இருக்கு ஏன் இங்க ஏக்கு பதிலா x இருக்கா ஏன்றது இந்த இதுக்குள்ள இருக்கு நம்பர் ஃபுல் நம்பர் அப்ப இங்க ஏக்கு பதிலா என்ன இருக்கு x 3x இருக்கு அதே மாதிரி பாருங்க இங்கேயும் ஏக்கு பதிலா என்ன இருக்கு 3x பாருங்க ஏக்கு பதிலா இங்கேயும் இருந்தா இங்கேயும் இருக்கு இங்கால பாருங்க சக
இது பி ன்னு வைப்போம். அப்ப இது பி என்றா இங்கால என்ன வரணும்? இங்க சய பி வரணும். இருக்கா பாருங்க, இங்க சக 2 இங்க சய 2 இருக்கா இல்லையா? இருக்கு சார். ஓ, அப்ப சக அதாவது ஏ சக பி ஏ சய பி. இது ஏ என்று எடுத்தோம்னா இது பி என்று எடுத்தோம்னா ஏ சக பி ஏ சய பி என்ற வடிவத்துல இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்கு. அப்ப ஏ சக பி ஏ சய டி என்ற வடிவத்துல இருந்தா என்ன மாதிரி விரிவு எழுதலாம்? ஏ வர்க்கம் சய பி வர்க்கம். பி வர்க்கம். அதாவது வந்து இந்த ஏக்கு முழுவதுக்கும் வர்க்கம் பிக்கு முழுவதுக்கும் வர்க்கம் இடையில சய வரும். ரைட். அப்ப எங்களுக்கு இங்க ஏ என்றது யாரு? எக்ஸ் 3x. 3x. 3x முழுவதுக்கும் வர்க்கம் போட்டா எவ்வளவு வரும்? 3x முழுவதுக்கும் வர்க்கம் போட்டா எவ்வளவு வரும்? 3க்கும் வர்க்கம் x-க்கும் வர்க்கம். அப்ப எவ்வளவு? 3 ന്റെ வர்க்கம் எவ்வளவு? 9. 9. x ന്റെ வர்க்கம் எவ்வளவு? x வர்க்கம். x வர்க்கம். ஆகவே 9x வர்க்கம். வந்துட்டு 9x வர்க்கம். அதே மாதிரி b க்கு பதிலா என்னது? 2y. அப்ப 2y க்கு பதிலா b க்கு பதிலா 2 இருந்துச்சுன்னா சய b வர்க்கம் இருக்கணும். ஆகவே 2y முழுவதும் வர்க்கம். 2y முழுவதும் வர்க்கம். அப்ப y க்கு பதிலா 2 க்கு பதிலா வர்க்கம் 2 க்கு வர்க்கம் போட்டா எவ்வளவு? 4. 4. y க்கு வர்க்கம் போட்டா எவ்வளவு? y வர்க்கம். y வர்க்கம். அப்ப இப்ப பாருங்க, இது a இது b. அப்ப a வர்க்கம் b வர்க்கம் வந்து எப்படி வருது? 9x வர்க்கம் 4y வர்க்கம். ஆகவே இந்த மாதிரி வடிவத்துல இருந்துச்சுன்னா a வர்க்கம் 9x வர்க்கம் 4y வர்க்கம் உங்களுக்கு விட வரும். இந்த வஞ்சாலியா விட வந்திருக்கு சார். வந்திருக்கு. ஆகவே எங்களுக்கு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 101 வர்க்கம் சய 100 வர்க்கம். இந்த மாதிரி கேட்டா உடனே நாங்க போய் 101 வர்க்கம் கண்டு 100 வர்க்கம் கண்டு எழுத தேவையில்லை. இது என்ன வடிவத்துல இருக்கு? ஏ வர்க்கம் சய b வர்க்கம். பி வர்க்கம். அப்ப ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ன விரிவு எழுதலாம்? ஒருக்கா கூட்டி எழுதலாம், ஒருக்கா கழிச்சல். கழிச்சு எழுதலாம். அப்ப ஏ சக பி என்ன போடணும்? இல்ல 101 சக 100. 100. ஏ சய பி என்ன போடணும்? 101 சக 101 சய 100. 100. 101 சக 100 எத்தனை? 201. 201 தர 101 சய 100 எத்தனை? 1. அவ ഇവിടെ எவ்வளவு வரும்? 201. இப்ப நாங்க 101 வர்க்கம் கண்டோமா? இல்ல. 100 வர்க்கம் கண்டோமா? இல்ல. ஆனா விட எடுத்துட்டோமா இல்லையா? எடுத்துட்டோம் சார். ஆகவே இந்த விரிவு வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற அந்த விரிவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் சமன் ஏ சய பி இன்டு ஏ சக பி. ஏ சய பி இன்டு ஏ சக பி. ரைட்? ஓகே. இதுகளை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த 5வது 6வது நீங்க வீட்டை செஞ்சுட்டு வாங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க லீவ் ஆகலாம். கிரேட் 11 காரர் இருக்கும். கிரேட் 10 காரர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு லீவ் ஆகலாம். கிரேட் 11 காரர் இருக்கும்.